தங்க பிள்ளையே, உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மனிதரை நான் கண்ணில் காட்டிக் கொடுப்பதற்காக இன்று வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள். அலட்சியமாக எண்ணி என்னை யார் ஏமாற்றப் போகிறார்கள், என்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் உண்மையான உறவு என்று அலட்சியமாக எண்ணி மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்காதே. நீ நன்றாக வாழ வேண்டும், உன் வாழ்க்கையில் நீ நன்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தருணமும் நீ எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொரு நாட்களும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் பல பிரச்சனையில் இருந்து. ஆனால் என் தங்க பிள்ளையோ என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கடைசியில் அழக்கூடாது. அதனால்தான் இன்று உடனடியாக உன்னை பார்த்து உன்னை ஏமாற்றக்கூடிய நபரை கண்ணில் கொடுத்து ஒவ்வொரு தருணமும் எச்சரிக்கையாக நீ வாழ வேண்டும், எதிலும் நீ அசாதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கண்களை மூடி சத்தம் இல்லாமல் பக்கத்தில் ஏதேனும் சலசலப்பு இருந்தால் உண்மையால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கூர்மையாக கவனிக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கூர்மையாக கவனிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அமைதியான இருக்கக்கூடிய இடத்தில்தான் நீ கேட்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிகிறதா? இப்பொழுது இந்த தாய் சொல்கிறேன், கவனமாக கேள். ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளை கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மை போலவே நல்லவர்கள் என்று நம்பி நம்பி ஒரு சில விஷயத்தில் நீ அடிபட்டு விட்டாய். ஆனாலும் சில உறவுகள் உடனடியாக உன்னிடம் வந்து உன் வாழ்க்கையில் இனிமேல் நான் நிரந்தரமாக இருப்பேன், பல பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன், நீ என்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுப்பேன், என்னுடன் இரு என்று சொல்லுவார்கள். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதில் நம்பிவிடாதே. ஏனென்றால் சில நேரங்களில் உனக்கு நான் உயர்வை கொடுக்க போகிறேன், சில நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். சில விஷயத்தில் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய், அதில் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வாராகி தாயானவள் விரைவில் உனக்கு வெற்றிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அந்த தருணத்தில் என் தங்க பிள்ளையின் விளைவுகள் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இந்த தாய் உருவாக்க போகிறேன். அந்த தருணத்தில் ஒரு சில கயவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள், துரோகம் செய்தவர்கள் உன்னுடன் வந்து உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லினால் நீ அப்பட்டமாக நம்பக்கூடாது. ஏனென்றால் வெளுத்ததெல்லாம் பால் என உன் எண்ணமானது நம்பும். வெளுத்ததெல்லாம் வாழ்க்கை என இவர்கள் உண்மையானவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று உன் எண்ணம் சிந்தனையும் தோன்றும். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்கள் அப்படி கிடையாது. உன் உயர்வை கண்டு உன்னுடன் ஒட்டி கொண்டு அவர்களுடைய வயிற்று பசிக்காக, அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி எவரையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாதே. ஒரு சில நபர்கள் இன்னும் 7 நாட்களில் இந்த தாய் உனக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அப்பொழுது சரியான முடிவை எடுக்க வேண்டும். அன்பு பாசம் என மறுமுறை நீ அவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கினால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு தவறென்று தெரிந்துவிட்டால் அதை சகித்து கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். இவர்களே இந்த விஷயத்தை சகித்து விட்டார்கள், இன்னும் பெரிய விஷயத்தை செய்தால் சகித்து கொள்வார்கள் என்ற ஆணவம் அவர்களுக்கு தலைக்கேறிவிடும். தவறு என்று தெரிந்தால் அந்த இடத்தில் இருந்து விலகிவிடு. ஏன் தெரியுமா? அது உன்னுடைய மன நிம்மதியாக இருக்கட்டும். அதனால் சிறு சிறு கஷ்டங்களை நீ அனுபவிப்பாய், சிறு சிறு துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வரும். ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இந்த வாராகி தாய் உனக்கு கொடுப்பேன். அதனால் புரிந்து கொள். சில விஷயங்கள் தவறு என்று தெரிந்தால் அந்த இடத்தில் நீ நிரந்தரமாக விலக்கிக் கொள்வது உன் வாழ்க்கையில் மென்மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் சிறு தாசைக்காக, சிறு பேராசைக்காக அந்த இடத்தில் இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு தருணமும் நான் எச்சரிப்பது அதுதான். யார் நல்லவர், யார் கெட்டவர், உன்னுடைய ஆசைக்காக பொய்யான நபரை உன்னுடன் வைத்துக் கொள்ளாதே. இதிலும் ஒரு எச்சரிக்கையாக இரு, யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி விடாதே என்று. ஏன் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் எந்த நாடகத்திற்கும் எந்த கயவர்களுக்கும் இனிமேல் உத்தரவும் கிடையாது, உன் வாழ்க்கையில் அனுமதியும் கிடையாது. அதேபோல் என் தங்க பிள்ளைக்கு சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று ஒரு அதிசய நாணயத்தை கொண்டு வந்துள்ளேன். பல நாட்களாக அல்ல, சில நாட்களாகவே இந்த நாணயத்தை ஒவ்வொரு தங்கப்பிள்ளையின் கையிலும், என்னை வணங்கக்கூடிய ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகள் கையிலும் இந்த நாணயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடன் பிரச்சனையாலும் பண பிரச்சனையாலும் நீ எவ்வளவு அவமானப்படுகிறாய், எவ்வளவு அவதிப்படுகிறாய், எவ்வளவு விஷயங்கள் உனக்கு மன
அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இந்த தாய்க்கு மட்டுமே தெரியும். சில நாட்களாக உன் கண் முன்னே வந்து, என் தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையில் வளர வேண்டும், நீ வாழ்க்கையில் உயர வேண்டும், என்னை கூப்பிடு, எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் உனக்கு அவமானங்கள் ஏற்படுகிறதோ, எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, எந்த இடத்தில் உனக்கு சில விஷயங்கள் நடக்கவே மறுக்கிறதோ, தடைகள் பல ஏற்படுகிறதோ, தன்மானத்தை இழந்து நீ தலைகுனிந்து அந்த இடத்தில் நிற்கிறாயோ, அந்த இடத்திற்கு எல்லாம் என்னை கூட்டி செல். உனக்கு தலை நிமிர்ந்து உன்னை உலகம் போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்க இந்த வாராகி தாய் உன்னுடனே வருவேன். எப்பொழுதும் எதிலும் பயம் கொண்டு வாழ்க்கையை வாழ்கிறாய். நான் வந்தால் உனக்கு பயமே இருக்காது என் தங்க பிள்ளையே. தைரியமாக இருப்பாய். அனைத்திலும் துணிச்சலோடு நடந்து கொள்வாய். துயரத்தை துடைக்க இந்த வாராகி தாய் வரம் தரும் வாராகிய லக்ஷ்மி ஸ்வரூபமாக வரம் தரும் வாராகி நமோ நமக என்று சொன்னால் போதும். உன் வாழ்க்கையை உயரும், உன் வாழ்க்கை வளரும். ஒவ்வொரு நாட்களும் நீ சந்தோஷமாக வாழ இந்த வாராகி தாய் வழிவகுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், செல்வாக்கு உருவாக வேண்டும், சௌபாகியம் உருவாக வேண்டும். அனைத்திலும் நான் வெற்றியை கொடுக்க இந்த தாய் வருகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நான் வருவதை முழுமையாக உணர்ந்தால்தான் உன் இல்லத்திற்கு என்னால் வர முடியும். அதனால் நான் வருகிறேன், உனக்கு உயர்வுகளை தருகிறேன். உன்னை உயர்த்தி காட்ட இந்த தாய் ஒவ்வொரு தருணமும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் செய்யக்கூடிய விஷயம் அதிசயம், அற்புதம், அருமை வாய்ந்த விஷயம். அதனால் நான் சொல்வதை கேள். அனைத்திலும் உன் வெற்றி நிச்சயமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. உன்னை உயர்த்த இந்த தாய் வரப்போகிறேன். உனக்கு உயர்வை கொடுக்க இந்த வாராகி தாய் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எவரிடமும் அவமானப்பட வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. ஒவ்வொரு நேரமும் உனக்கு மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் குவிக்க இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஆனால் உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலமாக உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாமல் போக வேண்டுமென்றால், இதோ நான் கண்ணில் பட்டிருக்கக்கூடிய நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும். எப்படி வழிபட வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் வாயிலாக நான் சொல்லிவிடுவேன். அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்பதே இந்த ஆசை. அதனால் உடனடியாக வாங்கிக்கொள். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளைகளா. ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.